ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ரகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 3-4-2026 விஷுவ வருடம் பங்குனி மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. காலை 8:51 பின்பு துவிதியை திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் சித்திரை. இரவு 7:25 பின்பு சுவாதி. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 10:30 12 வரை, யமகண்டம் மாலை 3 4:30 வரை, குளிகை காலம் காலை 7:30 9 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரட்டாதி, உத்திரட்டாதி. புனித வெள்ளி சிறப்பு நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3, விதி எண் 8. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 3ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 8ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். விடுமுறை நாளாகவே இருந்தால் கூட கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய, கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் சேரக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்தம் இல்லாத முத்தத்தில் தான் மொத்தமும் உள்ளது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க வடிவழகி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SW. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். கண் காது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விரும்பி யாரும் பிறப்பதும் இல்லை, விரும்பியதெல்லாம் கிடைப்பதும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியை சார்ந்தவங்க திதி தேவதா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UQ. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவேற்பு அதிகரிக்கும். உங்களுடைய மென்மையான பேச்சுக்கள் மூலமாக மேன்மை என்ற விஷயத்தை உண்மையாக சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உன்னதம் காண்பதற்கு சம்மதம் சொல்வதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க பார்த்த சாரதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VP. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் சாதகமாகும். நலிந்த விஷயங்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய உண்மையான சூழல் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தடயமே இல்லாமல் இதயத்தை திருடுவது காதல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சார்ந்தவங்க அழகுநாச்சி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WQ.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வழக்குகள் சாதகமாகும். இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுத்தாலும் கிரகம் மாறாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க ஸ்வர்ண லட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கல்லும் முள்ளும் நிறைந்த கலிகால வாழ்க்கையில் வெல்லும் யுக்தியை கையாள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க அதிர்ஷ்ட தேவதா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YM. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப செய்தி கிடைக்கும். உழைப்பாளிகளுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய, பொதுவாகவே தொழிலாளர்களுக்கு தொய்வு இல்லாத முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பஞ்சம் வரும் நேரத்தில் தஞ்சம் கொள்ள சொந்த பந்தம் உதவாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ருண கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZL. விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பற்று அதிகரிக்கும். வரவும் செலவும் வகையாக அமையக்கூடிய முறையான நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கருணை காட்டுவதில் வள்ளலார் போலவும் வீரம் காட்டுவதில் ஐயனார் போலவும் செயல்படுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சார்ந்தவங்க அர்த்தநாரியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LK. தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ நிவர்த்தி கிடைக்கும். செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மருத்துவ துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உரிமை என்ற அம்சத்தையும் உறவு என்ற பாசத்தையும் விட்டு கொடுக்காமல் வாழ்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சேர்ந்தவங்க ஆனந்த பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JW. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சொந்த தொழிலில் மந்த நிலை விலகும். துளிர்விட்ட ஆசைகளை மனம் விட்டு பேசக்கூடிய சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வங்கக்கடலில் புயல் வந்தால் சென்னை நகரில் மழை பெய்யும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க பால் முனீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IV. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு கூட்டு தொழிலில் லாபம் சேரும்.
அனுமானமே இல்லாமல் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கர்ப்பப்பையும் கடவுள் சிலையும் கன்னியத்தின் புண்ணியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க விகட கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HT. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் பெருகும். விமான பயணம் அமையக்கூடிய வெகுமானமான சூழல் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விருதுக்கு முத்தம் கொடுத்து வெற்றியை கட்டி தழுவி சிகரத்தை தொட்டு பார்ப்பது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க 8 கை அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GR. திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.